வணக்கம். மக்கள் தீர்ப்பு செய்திகள் வாசிப்பது உங்கள் லலிதா ரவி. ஈருகூர் கிராமத்தில் உள்ள ஸ்ரீ நீலகண்டேஸ்வரர் திருக்கோவிலில் தற்போது நடப்பது என்ன? பல ஆண்டுகளாக ஸ்ரீ நீலகண்டேஸ்வரர் திருக்கோவிலில் முட்டலும் மோதலும் நடைபெற்று வருவதற்கு காரணம் என்ன? சாமியார் ஆறுமுக தேவரின் பேரனும் கணபதி தேவரின் மகனுமாகிய நடராஜன் தேவர் கூறிய உண்மை சம்பவம். வரலாற்று நிகழ்வுகளை வரைமுறைப்படுத்தி கூறிய கணபதி தேவரின் மகன் நடராஜன் தேவர் தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் தெரிந்து கொள்ளவும் புரிந்து கொள்ளவும் உண்மை சம்பவத்தை தோல் உரித்து காட்டியுள்ளார். கோவை மாவட்டம் சூலூர் வட்டம் இருகூர் கிராமத்தில் வசித்து வந்த சாமியார் ஆறுமுக தேவரின் பேரனும் கணபதி தேவரின் மகனுமாகிய நடராஜன் தேவர் என்பவர் ஸ்ரீ நீலகண்டேஸ்வரர் திருக்கோவிலில் என்ன நடக்கிறது என்பதை திடுக்கிடும் வகையில் கூறியது அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஸ்ரீ நீலகண்டேஸ்வரர் திருமேனி அமைப்பின் மூலம் சுமார் 3000 ஆண்டுகள் பழமையானது என பேசப்பட்டு வருவதாகவும், சேர சோழ பாண்டிய மன்னர்களாலும் ஸ்ரீ நீலகண்டேஸ்வரர் திருக்கோவிலில் திருப்பணி செய்ததாக வரலாறு கூறுவதாகவும், நடராஜனின் பாட்டனார் சாமியார் ஆறுமுக தேவரின் கனவில் ஸ்ரீ நீலகண்டேஸ்வரர் பார்வதி சமேதரராக காட்சியளித்த ஆலயத்தில் கருங்கற்களால் ஆலயத்தை அமைத்து திருப்பணி செய் என்று ஆணையிட்டதாகவும், அன்று முதல் அவருக்கு சிரசில் சடை போட ஆரம்பித்தது காரணமாக சடைச்சாமியார் உடனடியாக கோவிலின் திருப்பணியை துவக்கினார். சுமார் 80 ஆண்டுகளுக்கு பிறகு சாதாரணமாக இருந்த கோவிலை சடைச்சாமியாரின் பேரனாகிய நடராஜன் கருங்கற்களால் கோவிலை கட்டி 1998ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 8ஆம் தேதி கும்பாபிஷேகம் செய்தார் என்பது இருகூரில் உள்ள அனைத்து பொது ஜனங்களுக்கும் தெரியும். மேற்படி திருக்கோவிலில் கார்த்திகை மாதம் நடைபெறும் கார்த்திகை தீபம் மேற்படி சடைச்சாமியார் ஆறுமுக தேவர் மற்றும் அவரது முன்னோர்களாலும் மேற்கொள்ளப்பட்டு கோவிலின் பிரகாரம் சுற்றி வந்து உரிய இடத்தில் கார்த்திகை ஜோதி வைக்கப்பட்டு பக்தர்கள் ஜோதி தரிசனம் செய்து வந்தனர். சாமியார் ஆறுமுக தேவர் 30/12/1947 இயற்கை எய்தினார். அதன் பின்னர் சாமியார் ஆறுமுக தேவரின் மகனும் நடராஜன் தேவரின் தந்தையுமான கணபதி தேவர் கார்த்திகை ஜோதி வைக்கும் பணியினை மேற்கொண்டு வந்த நிலையில் 1994ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 18ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று கார்த்திகை மாதம் கார்த்திகை தீபம் வைக்கும் பணியினை மேற்கொண்டு கோவில் பிரகாரத்தில் சுற்றி வரும் பொழுது பெருமாள் கோவில் சன்னதிக்கு பக்கத்தில் கையில் வைத்திருந்த ஜோதி விளக்குடன் சன்னதியிலேயே இறைவனடி சேர்ந்தார். அதன் பின்னர் ஆறுமுக தேவரின் பேரனும் கணபதி தேவரின் மகனுமான நடராஜன் தேவர் 1995ஆம் ஆண்டு முதல் ஸ்ரீ நீலகண்டேஸ்வரர் ஆலயத்தில் கார்த்திகை தீபம் ஏற்றும் நிகழ்வினை மேற்கொண்டு வந்துள்ளார். திருக்கோவில் திருப்பணிகள் 2010ஆம் ஆண்டிலிருந்து நடைபெற்று வருகிறது. நடராஜன் தேவரின் குடும்பத்தார்களின் ஒத்துழைப்புடனும் இருகூர் கிராமத்தில் உள்ள பொதுமக்களின் ஆதரவுடன் பார்வதியம்மன் திருக்கோவிலை கருங்கற்களால் புனரமைப்பு செய்து 2019ஆம் ஆண்டு கோவில் கட்டும் பணிகளை நிறைவு செய்துள்ளார் நடராஜன் தேவர். உண்மையான நிலவரம் இப்படி இருக்க, மேற்படி கோவிலின் முன் மண்டபம் அமைக்கும் பொழுது இருகூர் பேரூராட்சியின் முன்னாள் மற்றும் இந்நாள் தலைவருமாகிய சந்திரன் வேண்டுமென்றே ஏற்படுத்திய பிரச்சனையால் நடராஜன் தேவர் முன் மண்டபம் அமைக்கும் பணிக்காக சேகரம் செய்து வைத்திருந்த கட்டுமான பொருட்களை அப்புறப்படுத்தி சாமியார் ஆறுமுக தேவரின் பேரனும் கணபதி தேவரின் மகனுமான நடராஜன் தேவரை அவமரியாதையான வார்த்தைகள் பேசி அன்று முதல் கார்த்திகை தீபம் ஏற்றும் நிகழ்வை நடராஜன் தேவர் செய்யக்கூடாது என்று தகராறு செய்தும் மற்றும் அடியாட்களுடன் கோவிலுக்குள் புகுந்து பொதுமக்களுக்கு தீப தரிசனம் கிடைக்காமல் அராஜகம் செய்து வருவதாக நடராஜன் தேவர் கூறியுள்ளார். இது சம்பந்தமாக 2020ஆம் ஆண்டிலிருந்து இன்றைய தேதி வரை தமிழ்நாடு முதலமைச்சர், இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர், இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள் என அனைவருக்கும் புகார் மனு அனுப்பியதாகவும், அன்று முதல் இன்று வரை நடராஜன் தேவருக்கும் அவரது குடும்பத்தாருக்கும் காவல்துறை பாதுகாப்பு கொடுத்து வருகிறார்கள். மேலும் இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகளின் அறிவுரையின்படி கார்த்திகை தீபம் சம்பந்தமாக கோயம்புத்தூர் இந்து சமய அறநிலையத்துறை இணை ஆணையர் நீதிமன்றத்தில் OA நம்பர் 24/2023
இந்த ஸ்ரீ நீலகண்டேஸ்வரர் கோவில் நடைமுறை மற்றும் இந்து சமய அறநிலையத்துறை சட்டம் 63 பிரகாரம் உத்தரவிட வேண்டி கோவில் அறங்காவலர்கள் மீது நீதிமன்ற நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ஆனால் இதுநாள் வரை திருக்கோவிலில் பரம்பரை அறங்காவலர்கள் பதில் அறிக்கைகள் ஏதும் தாக்கல் செய்யாமல் வேண்டுமென்றே காலம் கடத்தி வருவதாக நடராஜன் தேவர் தனது ஆதங்கத்தையும் வெளிப்படுத்தியுள்ளார். நடப்பாண்டு நடைபெற்ற கார்த்திகை தீபத்தன்று இருகூர் ஸ்ரீ நீலகண்டேஸ்வரர் கோவிலில் திமுக பிரமுகரும் இருகூர் பேரூராட்சியின் முந்தைய மற்றும் தற்போதைய தலைவரான சந்திரன் இந்த ஆண்டும் பிரச்சனையை தூண்டினால் அதனை தடுக்கும் வகையில் சிங்காநல்லூர் காவல் நிலைய ஆய்வாளர் தனது காவல்துறை படையுடன் கோவிலுக்கு வந்து கார்த்திகை தீபம் ஏற்றும் நிகழ்வினை அமைதியாக நடத்தி முடிக்க பாதுகாப்பு அளித்தது. அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த நடராஜன் தேவரின் குடும்பத்தார் செய்தியாளர்களுக்கு சிறப்பு பேட்டி அளித்தார்கள். இருகூர் ஸ்ரீ நீலகண்டேஸ்வரர் திருக்கோவிலில் நடக்கும் பிரச்சனையை தமிழ்நாடு அரசும் தமிழ்நாடு இந்து சமய அறநிலையத்துறை கையில் எடுத்த சமீப வருடங்களாக நடைபெற்று வரும் முட்டலுக்கும் மோதலுக்கும் முற்றுப்புள்ளி வைக்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என்பது மட்டுமல்லாது அதி விரைவில் ஸ்ரீ நீலகண்டேஸ்வரர் ஆலயத்தின் பிரச்சனைகள் குறித்து தமிழ்நாடு அரசும் தமிழ்நாடு இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகளும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் கோவை மாவட்டத்தில் உள்ள பல்வேறு இந்து அமைப்புகள் ஒன்றிணைந்து இருகூர் பேரூராட்சி தலைவர் சந்திரனுக்கு எதிராக பல்வேறு ஆர்ப்பாட்டத்தையும் போராட்டத்தையும் கையில் எடுக்கப் போகிறார்கள் என்ற செய்தி வந்த வண்ணம் உள்ளது. சிறப்பான முறையில் ஆட்சியை செய்து வரும் தமிழ்நாடு முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்களின் பெயருக்கும் ஆட்சிக்கும் கலங்கத்தை ஏற்படுத்தும் வகையில் செயல்பட்டு வரும் ஆளும் கட்சியைச் சேர்ந்த இருகூர் பேரூராட்சி தலைவர் சந்திரனுக்கு எதிராக ஆர்ப்பாட்டமோ அல்லது போராட்டமோ நடைபெற்றால் அது திராவிட மாடல் அரசு என்று சொல்லக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இருகூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பொதுமக்களின் வாக்கு திமுகவிற்கு எதிராக அமையும் என்பது நிதர்சனமான உண்மையாகும். பின்னுலகாள்கின்ற விச்சாரர்கள் பெரியரும் புண்ணியரென்று இருபோதும் தொழப்படும் புண்ணியரே கண்ணிமையாதன மூன்றுடை நீரும் கடலடைந்தோ
சோதி உள்ளே வைக்க ஒத்துக்க முடியாது. சோதி வந்து வைக்கணும். நாங்க சாமி நாங்க இந்த வருஷம் வைக்க வரணும். நீங்க கொடுக்கலீங்கன்னா நாங்க உள்ள வந்து எடுத்துட்டு வந்துடுவோம். நாங்க வந்து இந்த வருஷம் சோதி வச்சுட்டு ஆகணும். உங்க எப்ப கும்பாபிஷேகம் பண்ணுவீங்களா பண்ணுங்க. சாமி கோயிலுக்குள்ள சோதி வைக்கப்படாது. சோதி வெளியே வந்து எங்க நம்பி வைக்கணும். சாமியார் வேற வந்து வைக்கணும். கடவுள் மையம் வந்து வைக்கணும். ஆமா, அதுக்காக பஞ்சாயத்து தான் வேண்டாம். பஞ்சாயத்து நீங்க எல்லாம் குறையா இருந்து உங்க அப்பா காலத்துல இங்கோட எங்களுக்கு தெரியுங்க. அவங்க வச்சிருப்பா அவங்க எல்லாம் இறந்ததுனால இப்படி பண்றீங்க. சோதி வந்து வெளியே வரணும். சம்பந்தமே கிடையாது. ஜேசி கோர்ட்ல கேஸ் இருக்குங்க, அதெல்லாம் சொல்லி முடியாது. நடைமுறை என்னன்னு கேட்டா நடைமுறை சொல்லிடுங்க. அதான் சார் நடைமுறை தெளிவாக சொல்லுங்க சார். அவங்க குடும்பத்தில் அதில் பார்த்து அதே அவங்க வந்து அவங்க கொடுத்தாங்கன்னா அவங்க ஒரு மரியாதை ஏற்றுக்கிட்டு நாங்கள் எங்கள் ஃபேமிலியெல்லாம் ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவோம். அந்த தீபத்தை நாங்கள் பிரகாரம் சுற்றி கொண்டு போய் வைப்போம். இதுதான் வந்து இந்த தெளிவே சொல்ல மாட்டேங்கிறீங்களா? இந்த தெளிவு இது கேட்டோம்னா அவர் அப்படிங்கிறாரு இப்படின்னு சொல்றது கும்பாபிஷேகத்துக்கு அப்புறங்கிறீங்க, அது சொல்றீங்க, தெளிவாகவே சொல்ல மாட்டேங்கிறீங்க. அதான் கவலையா இருக்கு. நடைமுறைகளை தெளிவு பண்ணாதனால காலகாலம் என்ன நடந்துட்டு இருக்கு அதை சொல்லுங்க. அவ்வளவுதான் சொல்லுங்க. இன்னைக்கு வந்து என்ன பண்ண போறாங்கன்னு நான் கேட்டேன். சரி, அவங்க வந்து பூஜை பண்றாங்க. அதுக்கப்புறம் காமிச்சிட்டு சார் இது அப்படிதான் வந்து 2020 எழுதி கொடுத்துருக்காங்க. ஆனா இந்த 2 வருஷமா நடந்தது எல்லாமே வந்து வேற மாதிரி. போன வருஷம் வேற மாதிரி ஒரு வீடியோவே இருக்குது. அவன் அட்ராசிட்டி பண்ணி போன வருஷம் கர்ப்பகிரகத்துக்கு முன்னாடி அது வரைக்கும் ஃபேன்டோட உள்ள போயிட்டாங்க. உள்ள போன வீடியோ அது எல்லாமே அனுபவிச்சு எங்கிட்ட வீடியோ அனுமதிக்கலைங்க சார். அவங்களே வந்து கர்ப்பகிரகத்துக்கு ஃபேன்டோட உள்ள போறாங்க சார். மைக்ரோ செகண்ட் இதெல்லாம் இல்ல அவங்க நம்ம தப்பு சொல்ல முடியாது. அவங்க என்ன சார் பண்ணுவாங்க? இந்த இடத்துல பாத்தீங்கன்னா வந்து நான் பெரிய ஆளா நீ பெரிய ஆளா வர அது அந்த இடத்துக்கு முன்னால அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. ஆமா, அப்படிங்கிறப்போ கடவுள் யாருக்கு என்ன அனுகிரகம் யாருக்கு என்ன பாக்கியம் இருக்கு அது கடவுள் கொடுக்குறோம். சரிங்களா? அது தானா வரும், வர வேண்டி தானா வரும். சரிங்களா? பிரச்சனை அவங்க யாருனாலும் பிரச்சனை வேண்டாம். சார் நாங்கள் பிரச்சனைக்கே வரல சார். நடைமுறைகள் என்னங்கிறது இதை தெளிவு பண்ணாங்கன்னா நடைமுறைகள் வந்து கால சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ஒரு சில நேரத்தில் மாறிடுங்க, ஒரே மாதிரி இருக்காது. யாருக்கு மரியாதை வந்து குறைய கொடுத்து போறது இல்லை. உங்களை யாரும் வந்து கோயில் தீர்மானம் போட்டுருக்கு, கேஸ் போட்டிருக்காரு, கேஸ் நடந்துட்டு இருக்குது. ஃபைனல் ஆனதுக்கு அப்புறம் தான் ஏற்படும். அது வரைக்கும் சாமி காமிச்சு அப்படியே வச்சிடும். சும்மா அது பேசிட்டு இருக்காரு, ரகலை பண்ணிட்டு இருக்காங்க. நிம்மதியா பண்ணுங்க. சாமி 3 வருஷம் முன்னாடி போட்டாச்சு. அப்பயே வந்து சொல்லிட்டு கோயில நீங்க வச்சிருக்க சாமிகிட்ட காமிச்சு வச்சிருக்கேன். சரி ஓகே எல்லாம் சொல்லி வச்சு. ஏங்க போன வருஷம் அப்படி நடக்கல, அதுக்கு முந்தின வருஷம் அப்படி நடக்கல. யாரும் கொடுக்கலையா? போன வருஷம் நீ வீடியோ பாத்தீங்க. போன வருஷம் கொடுத்தீங்க. நீங்க வந்து துவாயின கையில கொடுத்தீங்க. என்னப்பா அதுதான் பிரச்சனை. தீர்மானப்படி கேஸ் நடந்துட்டு இருக்கு. கேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் இல்ல இந்த வருஷம் என்ன ப்ரொசீஜர் என்ன பண்ண போறாங்க சொல்லிட்டாங்க. நின்னு எல்லாரும் வழி பூஜை பண்ணுவாங்க. அதாவது நான் ஒரு கோயில் மேல சரியில்லை கேஸ் போட அப்புறம் நீங்க கேக்குறீங்க. நீங்க இவ்வளவு நேரம் பேசுறீங்களா? திருப்பணி எவ்வளவு திருப்பணி நன்றி மூடி வச்சு கும்பிட்டுறீங்க. எத்தனை வருஷம் ஆச்சு? ஒரு சாமி நந்தி பகவான் எல்லாம் நீங்க எப்படி பிரகாச வழிபாடு? அதெல்லாம் 58 சாமி இருக்குது. எங்க இருக்கு பூரா கண்ணாடியில வச்சிருக்கீங்க. கண்ணாடியில வச்சிருக்கீங்க. ஒரு கண்ணாடி நடக்குது. ஒரு கண்ணாடி வீட்லயே வச்சுக்கோங்க. கோவில் வேண்டாமா? கோவில் ஆரம்பம் நீங்க வந்து பொறுப்பா இன்னைக்கு வந்து தடுக்க என்ன இருக்கா? 3 ஆண்டு காலமா நடந்துட்டு
இருக்கிறது வந்து இன்னைக்கு வைக்க கூடாதுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? நீங்க எல்லாம் முறையா முந்தானேக்கு வந்து வைக்க கூடாதுன்னு என்ன அர்த்தம்? நாங்க இந்த வருஷம் வைக்கணும் சோதி. எல்லாத்துக்கும் வணக்கம்ங்க. நான் இருகூர், என் பெயர் நடராஜன். எங்கள் அப்பா பேர் கணபதி தேவர். என்னுடைய பாட்டனார் பேர் சாமியார் சடச்சாமியார் ஆறுமுகத்தேவர். அவர் ஆறுமுகத்தேவர் சுமார் 100 ஆண்டுகளுக்கு முன்பாக செங்கலினால் கட்டப்பட்டிருந்த இந்த சிவன் கோயில் மற்றும் பார்வதி அம்மன் கோயில்களை கருங்கல்லினால் உருவாக்கப்பட வேண்டும் என 2 நாள் கூலிக்கு போய் 1 நாள் கோயிலுக்கும் 1 நாள் கோவிலுக்கும் குடும்பத்துக்குமாக சேமித்து வைத்து 1923 திருப்பணியை துவங்கினார். ஆனால் அவரால் முழுமையாக முடியாத காரணத்தினால் 47 டிசம்பர் 30 மரணமடைந்து விட்டார். அதன் பிறகு என்னுடைய தகப்பனார் அந்த கற்களை கோயில் முன்னால் போடப்பட்டிருந்த கற்களை பாதுகாத்து வந்தார். 1994 இதே தீபம் கைங்கரியம் செய்கின்ற பொழுது தீபம் கையில் இருக்கும் பொழுதே இந்த கோயில் வளாகத்துக்குள்ளேயே அவருடைய ஆத்மா பிரிந்தது. அதன் பிறகு அந்த கைங்கரியத்தை நாங்கள் தொடர்ந்து இன்றைய வரை செய்து கொண்டு வந்தோம். அதே சமயத்தில் 97ஆம் ஆண்டு இந்த கருங்கற்களை எடுத்து நீலகண்டேஸ்வருடைய கோவில்களை திருப்பணி செய்து 8/11/1998ஆம் ஆண்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. ஆனால் என்னுடைய தாத்தா சடச்சாமியார் ஆறுமுகத்தேவர் அம்பாள் கோயில் மற்றும் ஆண்டவனுக்கும் கருங்கல்லினால் செய்யப்பட வேண்டும் என குறிப்பு எழுதி வைத்துள்ளார். அதை இந்த கோவிலினுடைய சிவாச்சாரியார் அவருடைய ஸ்தானிக தர்மகர்த்தா திரு குப்பையர் அவர்கள், குப்புசாமி குருக்கள் அவர்கள் தன்னுடைய கைப்பட எழுதி அவருடைய பதிவேடுகள் எங்களிடம் உள்ளது. அதே சமயம் இந்த கற்களை வாங்கி போட்டதற்கான வரவு செலவுகளும் என்னுடைய பாட்டனார் எழுதி வைத்த பதிவேடுகளும் என்னிடம் உள்ளது. இந்த சூழ்நிலையில் 2010ஆம் ஆண்டு ராஜகோபுரம் கட்டுகிறோம் என்ற சூழ்நிலையில் இந்த ஊர் புறமவர்கள் எல்லாம் அனைவரும் சேர்ந்து ஆரம்பித்தார்கள். அப்பொழுது நான் இந்த கோயில் சமாச்சாரங்கள் எல்லாம் சொல்லுகின்ற பொழுது அம்பாள் கோயிலுக்கு நாங்கள் கல்கோயில் செய்கிறோம் என்று சொன்னதற்கு அவர்கள் முதலில் மறுதளித்து பின்பு ஒத்துக்கொண்டார்கள். நாங்களும் 120 நாளில் இந்த பார்வதி அம்மன் கோயிலுடைய கற்கோயில்களை நாங்கள் செய்து முடித்தோம். இந்த முன்மண்டபம் இப்போ எப்படி நீலகண்டேஸ்வரர் கோயில் முன்பாக முன்மண்டபம் அமைந்துள்ளோமோ அதே பிரகாரம் அம்பாளுக்கும் முன்மண்டபம் அமைக்கின்ற சூழ்நிலையில் நாங்கள் கற்களை எல்லாம் சேகாரம் செய்து மண்டபம் அமைக்கும் பில்லர்கள் தோண்டி கம்பிகள் நிறுத்தப்பட்டிருந்த சூழ்நிலையில் இந்த ஊர் பிரமுகர் பெயர் சொல்ல நான் விரும்பவில்லை. அவர் நான் தான் கோயில் கட்டுவேன், மண்டபம் நான் தான் போடுவேன், நீ எல்லாம் போடக்கூடாதுன்னு சொல்லி அந்த கம்பிகளை எல்லாம் குடுங்கி வெளியே எறிஞ்சு விட்டு தகாத வார்த்தைகளும் பேசி எறிந்து விட்டார். இந்த 1 இயர் கழித்து திரும்பவும் இந்த ஒரு சூழ்நிலைகள் ரீஒர்க் ஆரம்பிக்கும் பொழுது நாங்களும் ஆரம்பித்தோம் அந்த மண்டபம் கட்டுவதற்காக. அப்பொழுது நீ எல்லாம் கட்டக்கூடாது அவருடைய பெயரை சொல்லி நான் சொன்னதற்கு என்னை தகாத வார்த்தைகள் கூறி வேறு மாதிரியாக என்னை ட்ரீட் பண்ணார். அதன் பிறகு தான் நாங்கள் HRNC அலுவலகத்துக்கு சென்றோம் பொதுமக்களோட உதவியுடன். சொல்லும் பொழுது அவங்க மேடம் என்ன சொன்னாங்க, இந்த மாதிரி நீங்கள் 2 பேரை சொல்லுங்கள், அவங்க 2 பேரை கொடுத்துட்டு நாங்கள் ஒரு ஈவோ போட்டு கும்பாபிஷேகம் பண்ணுறோம்னு சொன்னோம். ஆனால் அந்த சூழ்நிலையில் அவங்க ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால் இன்றைக்கு வரை பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரூபாய் வசூலிக்கப்பட்டும் இன்றைய வரை முடிந்த பாடில்லை. இந்த சூழ்நிலையில் இந்த தீப கைங்கரியத்தை ஆண்டாண்டு காலமாக நாங்கள் செய்து வந்தோம். அதை அவர்களுடைய குடும்பத்திற்கு முதல் மரியாதை. இப்போ எப்படி நீங்கள் பெருமா கோயிலில் பார்த்தீங்க அதே மாதிரி முதல் மரியாதை அந்த குடும்பத்திற்கு கொடுப்பார்கள். அதன் பிறகு அந்த தீபம் எங்கள் அருகில் உள்ள நாங்கள் நிற்கின்ற எங்களிடம் ஹேண்ட் ஓவர் பண்ணணும். எங்ககிட்ட கொடுக்கணும். நாங்கள் பிரகாரம் சுற்றி கொண்டு இங்கே இருக்கிற கிரடி கம்பத்தில் வைப்போம். இதுதான் ஆண்டாண்டு காலமாக ஒரு சுமார் எனக்கு தெரிந்த எனக்கு 73 வயது ஆகிவிட்டது. இது வரைக்கும் நாங்கள் செஞ்சுருக்கோம். இதுக்கு முன்னாடி எங்கள் தாத்தா எங்கள் ஃபாதர் கணபதி தேவர் தீபம் 18/11/94 தீபம் கையில் இருக்கும் பொழுதே அங்கே உயிரிழந்தது இந்த ஊருக்கும் தெரியும், இங்கே இருக்கிற சிவாச்சாரியர்கள் எல்லாத்துக்குமே தெரியும். அத்தனையும் இவர்கள் மறைத்து கொண்டு இருக்கிறார்கள். இது சம்பந்தமாக HRNC அலுவலர்கள் நாங்கள் ஜோதி சம்பந்தமாக முறையிடுகின்ற பொழுது, சார் தமிழ்நாடு இந்து அறநிலையத்துறை சட்டம் 63E பிரகாரம் நீங்கள் ஜாயின்ட் கமிஷனர் கோயம்புத்தூர் அவர்களுடைய நீதிமன்றத்திலே வழக்கு தொடருங்கள். நடைமுறை என்னங்கிறது அது கவுண்டர் ஃபைல் பண்ணுனா அதன் பிரகாரம் உங்களுக்கு நடைமுறை என்னவோ அதுதான் உங்களுக்கு சேரும். அதனால் நீங்கள் இது மாதிரி வருடம் பிரச்சனைகள் உருவாக்க வேண்டாம், நீங்கள் கேஸ் ஃபைல் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அதன் பிரகாரம் நாங்கள் 2023 கோயம்புத்தூர் ஜாயின்ட் கமிஷனர் ஆஃபீஸில் நாங்கள் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கோம். யார் மேலே? பரம்பரை ட்ரஸ்டிகள் இந்த கோவிலினுடைய நடைமுறைகள் என்ன அப்படி என்கிறதை எழுத்துப்பூர்வமாக கொடுக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கோம். ஆனால் இன்றைக்கி வரைக்கும்
இந்த சிவாச்சாரிகள் இந்த பரம்பரை ட்ரஸ்டியாக இருக்கிறவர்கள் கவுண்டர் ஃபைல் பண்ணலை. இப்போ வந்து இன்னுமே ஃபைல் பண்ணலை. கும்பாபிஷேகம் முடிஞ்சு தான் ஃபைல் பண்ணுவேன், கும்பாபிஷேகம் முடிஞ்சு தான் ஃபைல் பண்ணுவேங்கிறாங்க. அந்த கும்பாபிஷேகத்திற்கும் இந்த நடைமுறைகளை சொல்லுவதற்கு எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது. அவர்கள் உடனடியாக இந்து அறநிலையத்துறை கோயம்புத்தூர் ஜாயின்ட் கமிஷனுடைய கேஸ் போட்டிருக்கோம் இல்லையா, அதற்கு வந்து இவர்களுடைய நடைமுறைகளை கவுண்டர் ஃபைல் பண்ண வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஹெச்ஆர்என்சி என்ன சொல்லுதுங்க? அப்போ நாங்கள் இப்போ கூட கேட்டோம்ங்க. அப்போ வந்து ஜேசி என்ன சொல்லியிருக்காருன்னா, போன வாய்தாவில் ஆப்போசிட் பார்ட்டிக்கு இவங்களுடைய பார்ட்டிக்கு நீ வந்து 9-12 நீ வந்து கேஸ் ஃபைல் கவுண்டர் ஃபைல் பண்ணலைன்னா எக்ஸ் பார்ட்டி பண்ணுவேன்னு எங்கள் வக்கீல்கிட்ட சொல்லியிருக்காரு. ஆனால் இன்றைக்கி வரைக்கும் அவங்க வந்து அதை பற்றி கவலையே கிடையாது. எதாக இருந்தாலும் கும்பாபிஷேகங்கிறாங்க. அந்த கும்பாபிஷேகத்துக்கு நான் எந்த விதமான ஆட்சேபனை எங்ககிட்ட கிடையாது. இந்த கோயிலில் இது வரைக்கும் எத்தனை டைம் கும்பாபிஷேகம் நடந்திருக்கு சார்? எனக்கு தெரிஞ்சு 67 நடந்தது, 89 நடந்துச்சு, 98 நடந்துச்சு. இன்றைக்கி வந்து 28 வருஷம் ஆகிப்போச்சு இந்த கோயில் கும்பாபிஷேகம் ஆகலை. 2010 இந்த ராஜகோபுரம் கட்டுறேன்னு சொல்லி வந்து உள்ள இன்னைக்கு வரைக்கும் அதை வந்து முடிக்கப்பாடு இல்லை. எல்லா கோயிலுமே இன்னும் முடிக்கலைங்க. இதுதான் நடப்பு உண்மை. இந்த நந்தி கோயில் வந்துட்டு இன்னும் அந்த சிலையை வந்து திறக்காமே வச்சிருக்காங்க சார். எல்லாமே பாலாலயம் பண்ணியாச்சு. இது வந்து சுயம்புலிங்கங்கிறதுக்காக இவங்க அதை நீலகண்டீஸ்வரர் பாலாலயம் பண்ணலை. நந்தி முதல் கொண்டு இங்கே இருக்கிற அத்தனை சன்னதிகள் அந்த அத்தனை கோயிலினுடைய அனைத்தையுமே வந்து பாலாலயம் பண்ணி கண்ணாடியில் பிரதர்ஷனம் பண்ணி இளங்கோயிலில் வச்சுருக்காங்க. ஆனால் நேற்றுக்கு நீங்கள் வந்திருந்தீங்கன்னா பிரதோஷத்துக்கு நந்தியை மூடி வச்சுட்டு தான் இங்கே பிரதோஷம் பண்ணுறாங்க. கேட்டால் அதுக்கு அவங்க என்னென்னமோ ஐதீகம் சொல்கிறாங்க. அந்த ஐதீகமெல்லாம் எங்களுக்கு புரியல. வழக்கமாக நந்தியை வந்து நந்திக்கு தான் இதை பிரதோஷமே அதுங்க. ஆனால் இந்த கோயிலில் வந்து கிட்டத்தட்ட 2018 நந்தியை மூடி வச்சு பிரதோஷம் பண்ணி தான் இங்கே பிரதோஷம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது எங்களுக்கும் புரியல. நாங்களும் பல தடவை கேட்டு பார்த்துட்டோம். பொதுமக்களும் அதை வந்து கேட்கறது இல்லை. இதுதான் அவருடைய ப்ளஸ் பாயிண்ட். சாமிகளை பயந்துக்கிறீங்களா? அப்புறம் பேசிட்டு இருக்கிறாங்களே, உங்களுக்கு என்ன இடத்துல? நம்ம பேச வேண்டாம். உங்களுக்கு என்ன இடத்துல? உங்களுக்கு என்ன இடத்துல? அதான் பிரச்சனை. பொதுவா நடக்க மாட்டேங்கிறாங்க. பிரச்சனை அதுதாங்க. கோயிலுக்குள்ள பேசக்கூடாதா? கோயிலுக்குள்ள பேசக்கூடாதா? அத நீங்க கேட்க மாட்டீங்க. எதனால நந்தி சிலையை மூடி வச்சிருக்காங்க? 25 வருஷம் மூடி வச்சிருக்காங்க. எதனால மூடி அது இன்னும் அந்த அனுமதி இல்லை எங்களுக்கு. இது வரைக்கும் இந்த கோயில்ல கும்பாபிஷேகம் நடக்கல. போன வருஷம் கையில கொடுத்தீங்க, அதுக்கு முந்தின வருஷம் கையில கொடுத்தீங்க. தீர்மானத்தை மீறி நீங்க போட்ட தீர்மானத்தை மீறி நீங்க 2 வருஷமா கேட்க மாட்டேங்கிறீங்க. இப்ப எங்களை மட்டும் வந்து கேக்குறீங்களா? அவருக்கு பயமா இருக்குதான் இருக்குது. அவருக்கு பயந்துக்கிறீங்களா? உண்மை சொல்லுங்க. பயந்துக்கிறீங்களா நீங்க? அப்பா வரல இருந்திருந்தா நடக்கிறதா வேறையா இருக்கு. வா அவங்க அப்பா வா இங்க பாருங்க, இங்க பாருங்க. உங்க அப்பா வரல இருந்திருந்தா நடக்கிறதா வேறையா இருக்கு. உங்களுக்கு எல்லாம் தெரிய மாட்டேங்குது. அப்பா வரல இருந்திருந்தா நடக்கிறதா வேறையா இருக்கு. நீங்க இப்ப கோயில் விட்டு வெளியே வந்து பேசுன்னு சொல்றதுக்கு என்ன இருக்குது? நம்ம பண்ணிக்கலாம், மூடி வச்சும் பண்ணிக்கலாம். கோயிலை கட்டாத மூடி பிரதிஷ்டை பண்ணி நீங்க வச்சிருக்கீங்க, வரைக்கும் ஓபன் பண்ணல. அதுக்கு நம்ம பிரதோஷ வழிபாடு பண்ணிக்கலாம். சரி, பாலாயனம் பண்ணது இன்னும் நம்ம இது ஓபன் பண்ணல. நீங்க 10 வருஷம் கழிச்சு பாலாயம் பண்ணி கும்பாபிஷேகம் பண்ணுவீங்க. எத்தனை வருஷத்துக்கு வைக்கிறது? 97 கல்கோயிலாக மாறும்போது அந்த கோயில் சாமி மேலே கெட்டி அடித்து மணலை கொட்டி அது மேலே நீங்கள் தான் நாங்கள் வந்து கும்பாபிஷேகம் பண்ணணும். அன்றைக்கு இதே சிவாச்சாரியர்கள் இவருடைய பாடல்களாக இருந்தாங்க.
இன்னைக்கு வந்து புதுசா கோயில் கட்டுறது செங்கல் கோயில் கருங்கல்லாம் மாத்துறதுனால அப்படி பண்ணுச்சு. இப்ப ஐடியா மாறிடுமாண்ணா? அப்ப இப்ப மாறிடுமா? கருங்கல் அப்ப கோயில் வேலை இல்லை. அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. நந்தி மூடிஷ் பண்றாங்க அவங்க கேக்குறாங்க. நந்தி அவன் தெரியாதப்பா. அவன் நீ கோயில் உங்களுக்கு முந்தி நான் நடராஜர் சிலை நடராஜர் சிலை வந்து அது எங்க போச்சு? எத்தனை கோடி கொடுத்தாங்க? அதை மேல கேளுங்க. இல்லன்னு சொல்லுங்க. அதை இங்க சொல்லுங்க. அவ்வளவுதான் தெரியும். ஆமா நேரா பல கோடி ரூபாய்க்கு மேல போயிருக்கு. இல்லன்னா சொல்லுங்க. வேலையே பார்த்தேன். இல்ல நான் அத சொல்லல, ஜோதி சொல்றேன். சிலை தடுப்பு காவல்துறை அவங்க வந்து எல்லாம் விசாரணை பண்ணி இந்த கோயில சிலை இருந்தா இல்லையா அப்படின்னு எல்லாம் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே ஓகே. அறநிலையத்துறை இருக்குல்ல, அறநிலையத்துறை போய் பாருங்க. ஒவ்வொருத்தர் அது கேட்டேன், உங்களுக்கே தெரியும் இந்த கோயில் நடராஜர் இருந்தா இல்லையான்னு. ஒவ்வொரு தடவை 6 தினம் தண்ணிக்கு சந்திரசேகரனும் சிவகாமி அம்பாலும் தான் வரும் ஒழிய சௌந்தரநாயகியும் சந்திரசேகரன் தான் வரும். நடராஜர் இந்த கோயில் கிடையாது. நாங்க பூஜை பண்ற காலத்துல இருந்து கிடையாது. சும்மா பாத்துருக்கேன் சார். நான் இதே ஒரு நான் பாத்துருக்கிறேன். நடராஜர் சிலை நான் பாத்துருக்கேன் சார். நடராஜர் சிலை வச்சு பூஜை பண்ணிக்கிறாங்க. நான் கண்குளிர பார்த்து நான் சாமி கும்பிட்டுருக்கிறேன். எனக்கு தெரியுங்க. நடராஜர் சிலையை நான் பார்த்துருக்கிறேங்க. இங்க நான் சொர்க்க வாசல் திறக்கும் போது கண்டிப்பா நான் பார்த்துருக்கிறேன். அந்த சிலை எங்க போச்சுங்க? இருங்க 10-20 வருஷம் இருக்குங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த சிலை இருக்குதுங்க. நாங்கெல்லாம் பார்த்துருக்கோம். 20 வருஷத்துக்கு முன்னாடியே நான் சிலை பார்த்துருக்கிறேன். ஆனா சிலை எங்க போச்சு? அதனுடைய எத்தனை கோடிக்கு வித்தீங்க? பல ஆயிரம் கோடிக்கு அது போயிருக்கு. அது என்னன்னு கேளுங்க. சொல்லுங்க. நாங்க வந்து இந்த கோயில்ல சடசாமியார்னு எங்க அப்பா ஆறுமுக தேவர், அவருடைய மக கனவு தேவர், அவருடைய மகன் வந்து நடராசு. இந்த கோயில் கட்டுனது அந்த காலத்துல எங்க தம்பி சொன்னாப்புல 2 அணா கூலிக்கு எங்க ஆத்தா கிட்ட சாப்பாட்டு கொடுக்காம கல்லு வாங்கி போட்டது. அந்த கல்லு வாங்கி போட்டு அவரால் கட்ட முடியல. கட்ட முடியாதனால எங்க ஐயா பாதுகாத்து வந்தாரு அந்த கல்லை மாத்திரா. எங்க தம்பி வந்து அது கட்டிச்சு. கட்டி முடிச்சு கும்பாபிஷேகம் பண்ணி நல்லாத்தான் எல்லாம் நல்ல முறையா வந்திருந்தா இத்தனை வருஷமா 80-90 வருஷமாவே சோதி வைக்கிறது எங்க அப்பா வச்சுட்டு இருந்தது. எங்க அப்பா வந்து சோதி வச்சதுங்க. ஒருத்தர் நடுவளவுக்கார கையில் கொடுத்து அப்ப அவர் இறந்து போன வரைக்கும் எங்க அப்பா கையில் கொடுத்தாங்க. எங்க அப்பா வந்து எங்க ஐயன் கையில் கொடுத்தது. இப்ப அவரு வந்து இப்ப நாங்க தான் வைப்போம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எங்க தம்பி சொல்ற அவர் பேர் சொல்ல விரும்பல. அவரு கொடுத்தாப்புல கொடுக்கணும் இல்லைங்க கையில. எங்க ஐயன் வந்து கோயில் சோதியோட அங்க கல்பூர் பொத்தி வச்சு சாமி கும்பிட்டோம் இல்லைங்க. அந்த தீபத்தோட இருந்தது. அது உண்மைனா இது நடக்குங்க. நாங்க தான் வைக்கணும். சோதி எங்களுக்கு சொந்தம். அதான் இந்த கோயில்ல நடராஜர் சிலை இருந்ததுங்களா? இருந்தது. அது வந்து நான் எங்க தம்பிங்கோட சின்ன பையன் இந்த பையனோட நான் சின்ன பிள்ளைங்க எங்க ஐயா சோதி வைக்க வரும்போது அந்த கோயில் கிட்ட பசுமாட்டுல எங்க அப்பா சிலை, அந்த பசுமாட்டு சிலை இருந்தது. அது பக்கத்துல கனகசபாவின் தெக்குமுகமும் ஒரு சின்னது இருக்குதுங்க. அதுக்குள்ள நடராஜ சாமி சிலை வந்து இருந்தது. பித்தாளையில நல்லா இருந்தது. இப்ப கனகசபையே இல்ல, அந்த சிலையே இல்லைன்னா அது என்னாச்சு? அதே போயிருச்சா? அப்புறம் எப்படி குருக்கள் சொல்றாரு சிலையே இல்லை அப்படின்னு சொல்றாரு? அது இப்ப வந்ததே தெரியாது. எங்களுக்கு தெரியும் அவங்க பிறந்திருக்கிறாங்க இல்லையா தெரியல. நான் சிலை பார்த்துருக்கிறேன். இப்படி ஏமா வந்து நிக்கிறேன் பாரு, சாமி இருக்குது பாரு. அப்ப நாங்க திரும்பி பார்த்துருக்கிறோம் சிலை இருந்தது. இப்ப அந்த சிலை பிரச்சனை இருந்தாலும் இப்ப அது ஓனாப்பதான் அல்லாம இருக்குது. ஆனா சோதி வைக்கிறதுக்கு நாங்க இத்தனை நாளா காத்து வந்தது உண்மையா இருந்ததுன்னா எங்க அப்பா தோணி எங்க ஐயன் தோணி நாங்க தோணி காத்து வந்தது உண்மைன்னா நாங்க தான் வைக்கணும். ஊர் சனத்துக்கே தெரியும். இந்த வழக்கம் மாறுறதுக்கு காரணம் என்னங்க? காரணம் என்னன்னா கௌரவ பிரச்சனை. அதுதான் வேற. நானா நீ ஏன் கௌரவ பிரச்சனை? கோயில் என்றதுன்னு சொல்றாரு சார் அவரு. நான் பெருசா நீ பெருசா கோயில் போயாங்கிறாரு. இவருக்கு யாருக்கு இந்த அதிகாரம் கொடுத்தது? இப்ப தேவர் பேரவை அதையும் மாத்துறாரு. அதையும் சொல்லுங்க. கோயில் வந்து கட்டுனது நாங்க ஊருக்குள்ள எல்லாத்துக்கிட்ட வசூல் பண்ணி நாங்க ஓட்டு கட்டுனது. நாங்க தான் கட்டினா கோயில் எங்களுது. எங்க தம்பி கட்டுது, எங்க அப்பா கட்டுது, எங்க நடராசு கட்டுனது. நாங்க உள்ள போறோம்ல வெளியதான் நின்று பொதுசனத்தோட சாமி கும்பிடுறோம். அப்புறம் ஐயர் வந்து இங்க நின்று பேசக்கூடாதுன்னு சொல்றதுக்கு அவருக்கு என்ன ரைட் இருக்குது சொல்லுங்க? நாங்க நாங்க வந்து இப்போ ஒண்ணு என்ன பண்றோங்கன்னா சோதி அவங்களாக ஐயர் பார்த்து கொடுக்கறது இல்ல. அவருக்கு பதிலா நாங்களே உள்ள போய் சோதி எடுத்து வந்து வைக்க போறோம். என்ன பண்ணுவாங்களோ பண்ணிட்டு உனி அதுதானுங்க. உனி வந்து சாமி சாமி சாமின்னா பூ போடாது. நாங்களே பூ எடுத்துட்டு வைக்க வேண்டியது. எத்தனை வருஷம் 5 வருஷம் ஆச்சுங்க. அவ கொடுப்பாங்க இவ கொடுப்பாங்க. கும்பாபிஷேகம் பண்ணிட்டு பாலாபிஷேகம் பண்ணிட்டு 10 வருஷம் பாலாபிஷேகம் பண்ண மட்டும் நாங்க சோதி வைக்காம இருக்க முடியுமா?
ஒண்ணு நாங்க என்ன பண்றோம்னா கோயிலுக்குள்ள போய் சோதி எடுத்து நாங்க வைக்க போறோம். இந்த பாலாலயம் நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு கூட நாங்கள் வாழை மரம் வெட்டி அதில் ஜோதி நாங்கள் வச்சிருக்கோம். மிஸ்டர் சந்திரனுக்கும் எனக்கும் ஏற்பட்ட சில காழ்ப்புணர்ச்சி வார்த்தைகள் தடிச்சதுனால கோயில் என்றது ஜோதி என்றது நான் பார்த்து கொடுத்தா தானே வெளியே கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் வரட்டு கௌரவத்தில் இன்னைக்கு வரைக்கும் அதுதாங்க நடந்துகிட்டு இருக்கு. இது நாங்கள் வந்து இது சம்பந்தமாக ஹெச்ஆர்னுடைய அறிவுரையின் பேரில் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கோம். நாங்களாக பண்ணலை. இது வருஷம் பூரா இப்படி தாங்க இருக்குது. நீங்கள் உத்தரவு வாங்க. நடைமுறை என்னங்கிறது சொல்லணுன்னா இன்னும் இவ்வளவு பேசுகிறாங்க இல்லையா இந்த குருக்கள்மார்கள் இன்னுமே கவுண்டர் ஃபைல் பண்ணலை. ஏன்னு கேட்டால் அவரை இதுதான் நடைமுறைன்னு சொன்னால் இவங்க ஊருக்குள்ளே குடியிருக்க முடியாதா? இவங்களை இவங்க கொண்டு ஓடுவாங்களாம், இல்லை ஊரை விட்டு வெளியே அனுப்பிச்சிடுவாங்களாம் அப்படிங்கன்னு பயப்படுத்தி வச்சுருக்காங்க. அதனால் ஐயமாருங்க பயந்துட்டு இருக்காங்க. இதுதான் உண்மை. இவங்க என்னைக்கு வெளியே வர்றாங்களோ அன்னைக்கு தான் சார் இந்த கோயில் உருப்படும். இது இப்படியே இருந்தாங்கன்னா இன்னும் சிறப்பு. முக்கியமான சோதி வைக்க வேண்டாம்னு சொல்றாங்க இல்லைங்க நடுவழக்காரரு. அவங்க அவங்க அப்பா கல்லு வாங்கி போட்டாரா இல்ல அவங்க அப்பா கல்லு வாங்கி போட்டாரா? பாதுகாத்து வந்ததாரு. எங்க அப்பா கல்லு 2 அணா கூலி போய் எங்க அப்பத்தாளுக்கு சாப்பாட்டுக்கு கூட கொடுக்காம கல்லு வாங்கி போட்டது எங்க ஆத்தா எங்க கூட சொல்லிட்டு அழுது இருக்குது. அப்படி வாங்கி போட்டது உண்மை. அந்த உண்மைனா அதை காத்து வந்தது எங்க அப்பா கல்லு கூட எங்க ஐயன் ஆறு கூடாதுங்க சொன்ன என்ன பாரு சிவன் சொத்து கொலை நாசம் பாரு. அதை காத்து வந்தது உண்மைனா அந்த நீலகண்டீஸ்வரர் கோயில்ல நாங்க தான் சோதி வைக்கணும். எத்தனை வருஷமானாலும் நாங்க வைக்காம அது கொடுக்க முடியாது. அடுத்தவங்களுக்கு வர முடியாது சார். அவங்களுக்கு உண்டான பெருமா கோயில்ல பாத்தீங்கல்ல அதே தான் சார் அவங்களுக்கு நம்ம மரியாதை கொடுக்குறோம். அதில் தப்பே கிடையாது. அதே சமயத்தில் இப்போ நாட்டின் பிரதமர் கொடியேற்றுறாரு, சொட்டு தான் வைப்பார், மிலிட்ரி தான் மேலே இருக்குது. அதே மாதிரி தேர் ஜோடிச்சு நிற்கும்போது அது முக்கியமான ஒரு பிரமுகர் வருவார், ஒரு மிராசு அவங்களுக்கு உண்டு. அதில் தப்பு சொல்லலை. அவங்க அதை தொட்டு கொடுப்பார். ஊர் சென்னை இழுக்கு. இதே தான் இந்தவுடைய கோயில்லையும் இப்போ நீங்கள் பெருமா கோயிலில் பார்த்தீங்கல்ல அந்த கோயில் கட்டுனவீங்க, அந்த கோயிலுக்கு முக்கியஸ்தர் அவங்க கையில் கொடுக்குறாங்க, அவங்க எங்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுறாரு, நான் கொண்டு போய் வைக்கிறேன். இதுதான் வருடம் முழுக்க நடந்தது. ஆனால் இன்னைக்கு ஊர் அவர் என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா நாங்கள் என்னமோ ரொம்ப கூலிக்காரரா, ரொம்ப கேவலமான குடும்பமாக எங்களுக்கு. அவங்க பெரிய மிராசுங்களா பூராமே வெள்ளையும் சொல்லையும் இருப்பாங்களா, எண்ணெய் சட்டி கையில் கொட்டக்கூடாதுன்னு யோ இங்கே வா இந்தா கொண்டு போய் வையின்னு சொன்னாரா. இனிமேல் விட முடியாது, நாங்களே வைப்போம் அப்படிங்கிற வாதம் தான் வெளியே வந்திருக்கு. இதை நாங்கள் விட முடியாது. இப்போ அந்த மிராசுக்காரர் சொல்றாங்க இல்லைங்க, அவங்க கோயிலுக்கு இது எடுத்து ஐயர்கிட்ட இருந்து இது கையில் கொடுக்கறதுக்கு அவங்க அப்பா இருந்து அப்பன் இருந்து கொடுத்தது வாரிசு தானே வாங்குறாங்க. அந்த வாரிசு தானே இப்போ நாங்களும் கேட்குறோம். உங்க ஐயர் உங்க கையில் கொடுக்குறாரு. உங்க அப்பா அவங்க அப்பா காலத்துல இருந்து எனக்கு தெரியும். அப்பாரு எங்க அப்பா கையில் கொடுப்பாங்க. எங்க அப்பா இப்போ எங்க அப்பா இருக்கிறதெல்லாம் எங்க கையில் கொடுக்குறாங்க அவங்க அப்பா. இப்ப நீங்க அதே மாதிரி எங்க தம்பி கிட்ட வாரிசு கொடுக்க வேண்டியதுதானா? நான் கொடுக்க மாட்டேன் நான் தான் வைப்பேன்னா இது என்னங்க அர்த்தம்? அந்த வாரிசுக்கு பதிலாக தானே நீங்க கொடுக்குறீங்க. என்னவோ சார் நடைமுறை என்னவோ சார். இப்போ அவங்க அப்பா காலத்துல இருந்து நீங்க கையில எடுத்து கொடுத்தீங்க. இப்போ அது இப்போ எங்க மக்கள் தீர்ப்பு செய்திகளுக்காக எக்ஸ்க்ளூசிவ் ஒளிப்பதிவுடன் செய்தி ஆசிரியர் அதிரடி காளிதாஸ்.